தேவன் 40 நாள் உபவாசம் இருந்தாருன்னு சொல்லப்படுது பைபிள். அது மாதிரி நீங்களும் இருக்கணுன்றீங்க, ஏதோ ஒன்று விட்டுறணுன்னு இருக்கிறீங்க மக்களே. உங்களுக்கு ஒன்று தெரியுமா? ஒருத்தருக்கு பிறந்த நாள் வந்தால் அவங்களுக்கு நல்ல புத்தாடைகள் கொடுத்து அவங்கள தான் நீங்கள் என்ன பண்ணணும், கொண்டாட வைக்கணும். நாமளே ஆக்கி நாமளே சாப்பிட்டு நம்மளே கொண்டாடிட்டு இருக்கிறதுக்கு என்ன பிரயோஜனம் மக்களே? அவர் 40 நாள் உபவாசம் இருந்தார். ஏன்னு கேட்டால் தன் ஜீவனை மக்களுக்காக தன்னுடைய எல்லா மக்களுடைய பாவங்களை தனக்கு சுமக்க போகிறதுக்கு அவருக்கு ஒரு தெம்பு வேணும் இல்லைங்களா? அதுக்காக தான் அந்த 40 நாள் அவர் ஆண்டவரோட சமூகத்தில் உட்காந்துருந்தார் மக்களே. நாம் 40 நாள் ஃபாஸ்டிங் இருக்கிறது வேஸ்ட்டு மக்களே. 40 நாள் நான் கறி சாப்பிட மாட்டேன், நான் சிகரெட்டு சாப்பிட மாட்டேன், நான் தண்ணி அடிக்க மாட்டேன், அப்படி 40 நாள் முடிஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் எல்லாமே பண்ணிக்குவேன்னு இருக்கக்கூடாது மக்களே. உங்களால் முடிஞ்சால் அது 40 நாள் மளவு நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடை யாராவது ஒரு ஏழைங்களுக்கு கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடுங்க. அது ரொம்ப நல்லது. அது உங்கள் உடம்புக்கும் நல்லது, அந்த ஏழைங்களுக்கு கொண்டு போய் கொடுக்குறது நல்லது ஆச்சுங்களா. அதை விட்டு போட்டு நீங்கள் ஒரு இல்லாதவங்களுக்கு ஒரு நல்ல துணிமணி நீங்கள் கொடுத்து அவங்கள கொண்டாடுங்க மக்களை. அது நல்லது. அது தவிர நீங்கள் 40 நாளைக்கு இது சாப்பிட மாட்டேன், அது சாப்பிட மாட்டேன், நீங்கள் யாருக்காக இருக்கிறீங்கன்னு உங்களுக்கு நீங்கள் நினச்சி பாருங்கள். கல்தியர் தேசத்தில் இருந்த அந்த தேவதைகள் அந்த நாட்களில் ஒரு பெண் இருந்தால், அந்த பெண் நான் சூரியனை கல்யாணம் முடிச்சுக்கிட்டேன், அந்த சூரியன் தான் எனக்கு குழந்தையா பிறந்துச்சு. அவர் எத்தனையோ மாப்பிள்ளை தேடி பார்த்தா அவர் கட்டுறவனா செத்து போயிடறான். அதனால் என்ன பண்ணுறது, கடைசியில் இன்னொருத்தரை விரும்பும்போது அவர் கட்ட மாட்டேன்ருவார். அதனால இவன் என்ன பண்ணிடுவா, அவன் மேலே இருக்கிற கோபத்தில் பிடிவாதமாக கூட போராடி எப்படியாவது கல்யாணம் முடிச்சுக்கணும்னு அப்படின்னும் போது அவளுக்கு அந்த மாதிரி முடியாதனால தான் அவளுக்கு ஒரு குழந்தை இருக்கும். அந்த குழந்தை செத்து போயிடும். தன் மகனையே அவன் கல்யாணம் முடிச்சுக்குவா, அவன் செத்து போயிடுவான். செத்து போன உடனே அந்த மகனை போய் காப்பாற்ற நான் பாதாளத்துக்கு போயிட்டு வர மட்டும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நீங்கள் எல்லோரும் எனக்காக 40 நாள் அளவு நீங்கள் உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணுங்கள், நீங்கள் எனக்காக உபவாசம் இருங்க, உபவாசம் இருந்து எனக்காக நீங்கள் எல்லோரும் வருத்தி கொள்ளுங்கள். அப்பொழுது நான் பாதாளத்தில் போய் என் மகனை மீட்டிட்டு நான் வரும்போது அந்த ஒரு முட்டையில் என் பிள்ளை பிறக்குவான் அப்படின்னு அந்த அம்மா சொல்லும். அதுதான் ஈஸ்டர் எக்குன்னு சொல்லி கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. அது அந்த காலத்தில் அவங்க கொண்டாடப்பட்டது. நம்ம யூதர்களுக்கு இதெல்லாம் கொண்டாடலை மக்களே. அது அந்த இதை இந்நாள் மட்டும் அதை கொண்டாடிட்டு இருக்காங்க. அந்த தாயும் பிள்ளையுமா இருந்து கடைசியில் அது அப்படியே மாறி கடைசியில் என்ன போச்சு, மாதாவாகி போச்சு. மாறிதான் இப்போ மாதாவாகிடுது மகளே. அதனால் தேவன் எல்லாத்துக்கும் ஒரு நியாயம் தீர்க்குவார். அந்த நியாயத்துக்கு நம்ம முன்பாக நிற்கும் போது நம்ம செய்கிற தவறுன்னு தெரிஞ்சும் செய்யக்கூடாது. சிலை வழிபாடுகள் இருக்கவே கூடாதுன்றாரு. சிலை வழிபாடுகள் இருக்குது. இன்றைக்கி ஆலயத்தை அதிகமாக அலங்கரிக்க வேண்டான்றாரு. ஆலயத்துக்கு அலங்காரம் நம்ம இதயமாகிற ஆலயத்தை தான் நம்ம அலங்காரமாக வச்சுக்கொள்ளணும். அதை தவிர்த்துட்டு ஆலயத்தில் சுண்ணாம்பை பூசி பெயிண்ட்டுகளை அடித்து அது டிசைனுங்களை பண்ணி அங்கே கொண்டு போய் அது இதுன்னு பண்ணி என்னத்துக்கு மக்களே? தேவன் ஆலயம் என்று என்னன்னு நம்ம புரியாமல் இருக்கிறோம். வெள்ளடிக்கப்பட்ட கல்லறைகளுக்கு ஒப்பாக இருக்கிறீங்கன்னு சொல்லப்படுறது நம்மளோட இதயத்தை சொல்கிறாரு. நம்ம எல்லோரும் வெளியே பளிச்சுன்னு இருக்கிறோம், உள்ளுக்குள்ளே நம்ம கல்லறைக்கு மோசம். கல்லறையில் என்ன இருக்கும், செத்துப்போன பிளங்களும் எலும்புகளும் தான் இருக்கும். அந்த மாதிரி தான் நம்ம இதயத்துக்கு ஒப்பாக சொல்கிறாரு அவர். வெள்ளடிக்கப்பட்ட கல்லறைக்கு ஒப்பாக இருக்கிறீங்கன்னு சொல்கிறாங்க மக்களே. தயவுசெய்து நீங்கள் புரிஞ்சுட்டும் புரியாத மாதிரி இருக்காதீங்க. சிலைகள் வழிபாடு நல்லதே கிடையாது மக்களே. தேவன் அந்த காலத்தில் சிலைகளை தான் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, சிலைகளை பற்றி தான் பெருமையாக பேசுவோம். அந்த நேபுகாத்நேச்சர் மகன் சொல்லுவான் சிலைகளை குறித்து பெருமையாக. அந்த கல்லாலையும் மண்ணாலையும் அந்த இரும்பாலையும் வெங்கலத்தினால செய்யப்பட்ட சிலைகளை வச்சு ரொம்ப பெருமையாக பேசிட்டு தான் அந்த இதை தண்ணியை குடிப்பான். ஆண்டவருடைய கிளாஸுங்களும் ஆண்டவருடைய பொற்பாத்திரங்களும் சாராயம் குடிச்சிட்டு இருக்கும்போது தான் ஆண்டவர் அவனுக்கு அடித்து அவனுக்கு சாவை கொடுக்குறாரு. அதனால் இந்த காலத்தில் யார் வேணாலும் என்ன வேணாலும் செஞ்சுட்டு போட்டோன்னு நம்ம இருக்கக்கூடாது மக்களே. நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு சின்னதுனாச்சும் நம்ம கரெக்டாக வரணும் தேவனுக்கு முன்பாக. எது நல்லது எது கெட்டதுன்னு நமக்கு எல்லா அறிவு இருக்குது, படிச்சிருக்கிறோம். எல்லாத்தையும் படித்து பார்க்குறீங்க. பார்த்துட்டு நீங்கள் மறுபடியும் மீண்டும் அதே செய்யாதீங்க மக்களே. அதனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் இதெல்லாம் மாற்றிக்கொள்ள பாருங்கள் மக்களே.